வளர்ந்து வரும் நவீன தொழில்நுட்ப உலகில் அஞ்சல் மூலம் கடிதம் அனுப்புவது வெகுவாக குறைந்துவிட்டது. போஸ்ட், மை ஸ்டாம்ப், மணி ஆர்டர், மீடியா போஸ்ட் போன்ற தொழில்நுட்பங்களுக்கு பொதுமக்களிடையே வரவேற்பு உள்ளது. அது பற்றிய ஒரு செய்தி தொகுப்பை பார்க்கலாம். இந்தியாவில் ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனி 1764ஆம் ஆண்டு மும்பை, சென்னை மற்றும் கொல்கத்தா மாகாணங்களில் அஞ்சல் சேவையை தொடங்கியது. மனித உறவுகளையும் அரசுக்கும் மக்களுக்குமான தொடர்பையும் ஏற்படுத்தி வந்த அஞ்சல் துறை செல்போன்களின் வருகை, இன்டர்நெட், ஃபேஸ்புக், வாட்ஸ்அப் போன்ற நவீன தகவல் பரிமாற்ற தொழில்நுட்பங்களின் வருகையால் பின்னடைவை சந்தித்தது. கடித பரிமாற்றம் குறைந்ததை அடுத்து அஞ்சல் துறையின் சேவை முடிவுக்கு வந்துவிடும் நிலை உருவானது. இந்நிலையில் காப்பீடு, சேமிப்பு, நிரந்தர வைப்புத்தொகை, பெண் குழந்தைகளின் செல்வமகள் திட்டம், பண பரிமாற்றம் போன்ற பல்வேறு சேவைகள் மூலம் மீண்டும் பொதுமக்களிடம் வரவேற்பை பெற்றுள்ளது தபால் துறை. தபால் துறையில் ஸ்பீட் போஸ்ட், ரிஜிஸ்டர் போஸ்ட், ஐஎம்டி இன்டர்நேஷனல் மணி டிரான்ஸ்ஃபர், இன்ஸ்டன்ட் மணி சர்வீஸ் மற்றும் போஸ்ட், ரீட்டைல் போஸ்ட் ஆகிய நவீன திட்டங்களை நாங்கள் புகுத்தியுள்ளோம். குறிப்பாக பதிவு தபால், விரைவு தபால் ஆகியவற்றுக்கு தாங்கள் செல் நம்பரை கொடுத்தீர்களானால் தங்களுடைய தபால்கள் டெலிவரி பட்டுவாடா ஆகினதா இல்லையா என்று உங்களுக்கு தகவல் தெரியும். பாமர மக்களின் சகோதரனாக திகழ்ந்த அஞ்சல் துறை வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், ட்விட்டர் போன்றவற்றின் வருகையால் இளைஞர்களிடம் கையால் எழுதும் பழக்கம் குறைந்துவிட்டது. எனினும் சில அலுவல் ரீதியான கடிதங்களை பொதுமக்களிடம் சேர்க்கும் பொறுப்பை அஞ்சலகங்கள் இன்னமும் செய்து கொண்டுதான் வருகின்றன. போஸ்ட் ஆஃபீஸ்லேயே நிறைய புதிய ஸ்கீம்லாம் விட்டுட்ருக்காங்க. போஸ்ட்டு, மை ஸ்டாம்ப்பு, மணி ஆர்டர்லாம் மொபைல் மணி ட்ரான்ஸ்ஃபர் அளவுக்கு நிறைய கொண்டு வந்திருக்காங்க. இப்போ ஒரு மொபைல் ஃபோன் மட்டுமே இருந்தால் போதும், நாமக்கல்லேருந்து சென்னைக்கு மணி ஆர்டர் அனுப்பலாம். இது மாதிரி நிறைய புது புது ஸ்கீம்ஸ்லாம் வந்துகிட்டே இருக்குது. இன்சூரன்ஸ் வசதி முதற்கொண்டு, செல்வமகள் திட்டம் முதற்கொண்டு, பொன்மகன் திட்டம்ங்கிற மாதிரி பொன்மகள் திட்டம் மாதிரி செல்வமகன் திட்டம்னு ஒன்று கொண்டு வந்திருக்காங்க. அதுக்கெல்லாம் வட்டி அதிகப்படுத்தி கிராமப்புறத்தில் சேமிப்பை அதிகப்படுத்தி மக்கள் விழிப்புணர்வு சென்று பயனுடையுமாறு எங்கள் அஞ்சல் துறையின் சார்பாக கிராம அஞ்சல் ஊழியர்களை நாங்கள் அனைவரும் ஒவ்வொரு வீடு வீடாகவும் கிராமங்களாகவும் சென்று மக்களுக்கு விழிப்புணர்வு எடுத்து கொண்டு வருகிறோம். நாடு முழுவதும் 1 லட்சத்திற்கும் மேற்பட்ட அஞ்சலகங்கள் செயல்பட்டு வரும் நிலையில் 5 லட்சத்திற்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் பணியாற்றி வருகின்றனர். இன்டர்நெட், ஸ்மார்ட் போன் என நவீன தொழில்நுட்பங்களுக்கு ஏற்ப போஸ்ட், மை ஸ்டாம்ப், மணி ஆர்டர், மீடியா போஸ்ட் போன்ற தொழில்நுட்பங்களும் அஞ்சலகத்தில் பயன்படுத்தப்படுகின்றன. நவீன தொழில்நுட்பங்களோடு போட்டி போடும் வகையில் இன்னமும் நவீனப்படுத்தி அஞ்சலகங்கள் தொடர்ந்து சேவையாற்ற வேண்டும் என்பதே பொதுமக்களின் எதிர்பார்ப்பு. செய்திப்பிரிவு, நியூஸ் 7 தமிழ்.